சொல்லிட்டு வரேன், நீங்கள் கவர் பண்ணுறது கவர் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கோவிலுக்கு போகணும், சுவாமி தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா முறையான தரிசனம் பண்ணாலே நமக்கு குறையே இல்லாமல் வாழலாம். முறையான தரிசனங்கிறது எப்படி நமக்கு யார் சொல்லி கொடுப்பா? யாராவது சொல்ல தெரிஞ்சவா முறையா சொன்னா அதை கிரகிச்சு அதுபடியாக செய்யணும். முதல்ல ஒரு கோவிலுக்கு போகிறோம் பாருங்க, இப்ப உள்ள காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் செஞ்ச பிழையே எல்லாரும் செய்ய ஆரம்பிக்கிறா. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த படியை போய் இப்படி இப்படி தொட்டு தொட்டு கும்பிடுவா. ஆமா, மகா பாவம் அது. படியை தொடப்படாது. படியில கீழே மூதேவி இருக்கா, மேல லட்சுமி இருக்கா. படியை பார்த்தபடிதான் வாங்கணும். இரவு இல்லாம பகல் இல்ல, அதனால கஷ்டம் இல்லாம சந்தோஷம் இல்ல, ரெண்டும் உண்டு. அதனால அதுக்கும் மதிப்பு கொடுக்கணும். அந்த படியை என்ன பண்ணணும், எக்கத்துல நின்று பார்த்தபடி கும்பிடணும். பார்த்த படி கும்பிடணும், படியை வணங்கணும். பார்த்த படி கும்பிடணும். ஆமா, அந்த படிப்படியா நம்ம மேல போகணும், படியை தாண்டி போகணும். எந்த குளறுபடியும் இல்லாம வாழ்க்கை நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்கு இந்த படியை முதல்ல வணங்கணும். படியை தாண்டி தான் போகணும். படியை தொட்டோம்னா மடி தப்பு. படியை தொட்டாச்சுன்னா மறுபடியும் குளிச்சுட்டு தான் கோவில்ல போகணும். படியை தொட்டா அதுதான் அந்த காலத்துல பஞ்சகச்சம் கட்டுறது, கோபினம் கட்டிக்கிறது, படியை தாண்டி போறது, படியை மிதிக்க கூடாது, படியில உட்கார கூடாதுன்னு ஏன் தெளிவாலாம் சொன்னா, அந்த மூதேவியை நம்ம டைரக்டா போய் கட்டி பிடிச்சி அவளோட சரண்டர் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி படிக்கு மதிப்பு கொடுக்கணும். அதே சமயத்துல படியில போய் உறவாடியில அதுலயே போய் தொட்டு இருந்தா உருப்படி ஆகாது. அந்த படிங்கிற ஒரு வார்த்தைக்கு 3 பொருள் உண்டு தமிழ்ல. அளக்கட்டுக்கு ஒரு படி, குழந்தைகளை நன்னா படி, எதுவும் தானியங்கள் அளக்கட்டுக்க படி அப்படின்னு. இப்பெல்லாம் கிலோ கணக்குல வந்துருக்கு, லிட்டர் கணக்குல வந்துருக்கு. அந்த காலத்துல படிங்கிறதுக்கு படின்னு ஒரு சொல்லுக்கு 3 பொருள் வச்சிருந்தா. படிப்படியா உயர்ந்து வரணும். அதுபடி படியை தாண்டின உடனே நமஸ்காரம் பண்றோம், கொடிமரத்தை பார்த்து. முதல்ல இந்த நமஸ்காரங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது என்ன தெரியுமா? நமஸ்காரம்னா என்ன தெரியுமா அப்படின்னு பார்த்தா யாருக்குமே சொல்ல மாட்டேங்கிறா, யாரும் தெரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா. சாத்திரம் என்ன சொல்றது, நமஸ்காரம் விழுந்து கும்பிடுறதுக்கு பேரு நமஸ்காரம் இல்ல. அந்த 2 கையை மேல தூக்கிட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய சுவாமியை பார்த்தா அதுக்கு பேரு நமஸ்காரம். மன சமஸ்காரம் நமஸ்காரம், மன சமஸ்காரம் நமஸ்காரம். பகவானே, நான் பார்க்க வந்துட்டேன், எனக்கு என்ன தேவையோ அதை நீ கொடுத்த, அது போதும் எனக்கு. நீ கொடுக்கறது எனக்கு போறோம் இல்ல, நான் எனக்கு கேட்கறதுல நீ கொடுக்கணும். நமக்கு சாமிகிட்ட போய் ரொம்ப வைக்க முடியாது. அதனால நீ என்ன கொடுக்குறியோ அது எனக்கு போறோம் அப்படின்னு மனசை சமஸ்காரம் பண்ணும். புலவலியை மறக்கணும், வீட்டு ஞாபகம் வரக்கூடாது, பக்கத்துல குழந்தை அழுத சத்தம் கேட்கணும் அதெல்லாம் கேட்க கூடாது. இதெல்லாம் கேட்கக்கூடிய மனசை சமஸ்காரம் பண்ற உள்ள இருக்கக்கூடிய சுவாமி மூலஸ்தானத்துல அம்பாலோ பிள்ளையாரோ அனுமாரோ வீரனோ சூரனோ ஏதோ ஒரு சுவாமியை நீ பார்க்கும் போது அந்த பார்வையோடு உன் மனசு உள்ள போயிடணும். உன் மனசு உள்ள போய் அங்க கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே அந்த விக்கிரகம் இருக்கு பாருங்க. இப்ப இத்தனை விக்கிரகங்கள்ல ஏதோ ஒண்ணு அங்க இருக்குன்னா அதை போய் மனசு இப்படி சஞ்சரிக்கணும். அது பேர் பிரதட்சணம். பிரதட்சணம்னா என்ன? பிரார்த்தனை பிளஸ் தர்சனம் பிரதட்சணம். கோவில சுத்தி வந்தா பிரதட்சணம் கிடையாது. உன் மனசு அங்க போய் சுத்தணும் உள்ள. நீங்க நேரடியா உள்ள போனா நீங்க போக முடியாது. ஏன்னா பூஜைக்குன்னு ஒருத்தர் நியமிக்கப்பட்டா அவரு தான் உள்ள போகலாம். ஆனா உங்க மனசு போனா யாராவது தடுக்க முடியாது. அதை புரிஞ்சுட்டு செய்யறதுக்கு பேர் தான் நமஸ்காரம், மன நமஸ்காரம். இதுதான் முறையான பக்தி. முறை இல்லாம பத்தி மாடை விட்டுட்டு காம்புல கறக்கிற பாலை விட்டுட்டு கும்புல கறக்கிற மாரி இன்னைக்கு ஜனங்கள் பண்ணிட்டு இருக்கா. அருமையான உதாரணம். மாடு தீனி போட்டு நல்ல புஷியான மாடு பாலை எங்க கண்ண கிடக்கும், காம்புல இருந்து கறக்கும். மாடு கண்ண தண்ணி பார்த்துட்டு கண் இல்லாதவனோ அல்லது மேலே விட்டு கும்ப தூரிட்டு இருந்தான்னா பால் வருமா? வராது. அது மாதிரி பக்தியினுடைய தாற்பயம் இன்றைய நிலையில எப்படி இருக்குன்னு கேட்டா, இவ்வளவு சாமி கும்பிடுறோமே நம்ம எங்கேயாவது சந்துஷ்டியா இருக்குமா? இல்ல. காரணம் முறையான கும்பிடல. ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போகணும், நல்லா படிக்கணும், அடக்க ஒடுக்கமா இருக்கணும், வாத்தியார மதிக்கணும். அப்படின்னா அவன் பாஸ் ஆகுவான், படிப்பான், பிற்காலத்தில் நுழைந்திருப்பான். அந்த படிக்கிற குழந்தைக்கு வச்சிருவான். பக்தியிலிருந்து குழந்தைக்கு கொண்டு இருக்கோம். இப்போ அந்த குழந்தை என்ன இப்போ 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் போகணும்னா என்ன வாங்கணும்? மார்க் வாங்கணும். நம்ம வாழ்க்கையில கடத்தணும்னா நம்ம என்ன வாங்கணும்? நம்ம கடவுள் அருள் வாங்கணும். கடவுள் அருள் எல்லாருக்கும் இருக்கு. நீங்க தான் முன்னாடி சொல்லிட்ட கடவுள் நமக்குள்ள இருக்காங்க. கடவுள் நீங்க என்ன வாங்கணும்? குழந்தை வாங்கினா மார்க், நீங்க வாங்கினா நீங்களே சொல்லுங்க. கர்மா பிளஸ் மார்க். மார்க்னு இந்த பக்கம் எழுதுங்க, இந்த பக்கம் படிங்க.
கர்மா கர்மா. நீங்க உங்க கர்மா ஒழுங்கா செஞ்சா கவலை இல்லாம இருக்கலாம் ஐயா. சூப்பர். உங்க கர்மாவை நீங்க குழி கொண்டு போச்சு விட்டு நீங்க சந்தோஷமா உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஒரு பெரிய அதிகாரி. உங்களுக்கு என்ன கடமையோ உங்களுக்கு என்ன நேர்மையோ உங்களுக்கு பணியோ என்னவோ அதை செஞ்சுட்டு லாபத்துக்காக வேற ஏதாவது ஒரு குறுக்கு வழியில பண்ணேன்னா ஆமா அதுக்கான தண்டனை தான். அதுக்கான தண்டனை தான். தண்டனை தான் கிடைக்கும். கர்மாவை நம்ம கடைபிடிச்சோம்னால் நம்ம நிம்மதியா இருக்கோம். கர்மா பிளஸ் மார்க். சூப்பர் சூப்பர். நல்ல அருமையான, ரொம்ப அருமையான உதாரணம் சாமி, ரொம்ப அருமையான உதாரணம். இந்த காலத்துல மார்க் இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சு கொடுத்தான். காலேஜுக்கு நிறைய மார்க் இருந்தா காலேஜ்ல சேர்த்துப்பான்னு இப்படி ஒரு கணக்கு வச்சுருந்தோம்பா. நம்ம வாழ்க்கையில நம்ம கடத்தேறணுங்கிட்ட முன்னோர்கள் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா கர்மாவை கடைபிடிக்கணும். அப்புறம் கோயிலுக்கு போ, அப்புறம் சாமி கும்பிடு, அப்பா அம்மாவை வணங்கு, முன்னோர்களை வணங்கு, நித்திய கர்மானுஷ்டானம். உனக்கு விதிக்கப்பட்ட கர்மா. உனக்கு கர்மான்னா கட்டகாரியம் இல்ல, தொழில்னு கூட எடுத்துக்கலாம். நேர்மை, தூய்மை, வாய்மை, 3 மை இருக்கு. இந்த 3 மையம் உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த உலகமே உங்ககிட்ட மயங்கும். அந்த 3 மை என்ன? வாய்மை, கடமை, நேர்மை. இந்த 3 மையம் நம்மகிட்ட இருக்குமானால் இந்த உலகமே உங்ககிட்ட மயங்கும். பகவான கோவிந்த போய் தேடணும் அப்படின்னு சொன்னா ஒரு மனத்தை நிலைப்படுத்த முடியாத ஒரு நிலையில இருக்கிறவன் அங்க போய் கோயில்ல போய் பிரகாரங்கள்ல சுத்தி இதெல்லாம் பண்ணான். அந்த காலத்துல இருக்குன்னு அந்த மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி பண்ண சொன்னதெல்லாம் எல்லாரும் கடைபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும்போது அங்க கோயிலுக்கு போறோம். அங்கேயும் போய் இந்த பாவ சமயங்களை போய் செஞ்சுட்டு முறையான ஒரு வழிபாடு இல்லாம குறையோடு வாழ்ந்திருக்கோம். முறையான வழிபாடு செஞ்சால் குறையே இல்லாம வாழலாங்கிறது சத்தியம். சாமி போய் பட்டு புடவை சாப்பிடணும் தேவையில்லை. சுவாமிக்கு போய் நீ ரோஜாக்கு மேல போகணும் தேவையில்லை. சுவாமிக்கு போய் அன்னதானம் பண்றேன், ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் கொடுத்து பிரசாதத்தை கொண்டு அன்னதானம் பண்ணு. நீ ஹோட்டல்லே அன்னதானம் பண்ணா உங்க வீட்டுக்கு கொண்டு வரச்சேன். கோவிலுக்குன்னு சுவாமிக்குன்னு கொடுத்தா அன்ன நைவேத்தியம் 1 கிலோ கொடுத்துட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை வாங்கி ஆளுக்கு 1/2 டீஸ்பூன் நீ கொடுத்தானா அதுவும் அன்னதானம் தான். இதுக்கு பேர் தான் பக்தி. பக்திங்கிற பேர் சன்னதி போப்பா. பக்திங்கிற பேர் போதையில பல காரியம் தப்பா போடுறோம். சுவாமி எங்கேயாவது பணம் கேட்கிறாரா? சுவாமி குருக்கள் வந்தா தட்டுல 100 ரூபாய் போடுறதுனால சுவாமிக்கு என்ன போடுறது? அந்த 100 ரூபாய்க்கு நீங்க பூ வாங்கிட்டு வாங்க, 3 பேருக்கு பணம் கிடைக்கிறது இல்ல. இங்க ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன், தப்பா நினைச்சாரு. சுவாமிக்கு பூஜை பண்ற குருக்களுக்கு நம்ம கொடுத்தாதானே அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா? ஒரு சில பேர் பந்தாவுக்கு போடுறவா ஒரு சில பேர் இருந்தாலும் ஐயோ அந்த குருக்கள் ஆத்துல இருக்கிறவா நல்லா இருக்கணும், இந்த குருக்களுக்கு வேற யார் செய்வா அப்படிங்கிற எண்ணத்தோட போடுறவாளும் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி அந்த பகவான் விட்டுற ஒண்ணா. ஏன்னா நீங்க பகவானும் பக்தனையும் நான் ஒன்னா மதிக்கிறேன். கோயில் உள்ள சாமி இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்க கூடாது. நான் சாமியை தொட்டு பூஜை பண்றேன் அப்படின்னு நான் நினைச்சுட்டு பெருமை கொள்ள கூடாது. சுவாமியை தேடி வர நீங்க என்னோட உயர்வானவா. எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சாமிகிட்ட பூஜை பண்றேன், எனக்கு சம்பளம் ஒண்ணு கொடுக்குறேன், நான் கோவில்ல காலத்துல இருப்பேன், காலத்துல பிறப்பேன், திருப்பி பூட்டின்னு போடுவேன், டியூட்டி சொன்ன மாதிரி கர்மா கடமை. ஆனா நீங்க எந்த பிரதிபலனும் இல்லாம நம்மளுடைய கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், சும்மா இருக்கும், பாவத்தை செய்வோம், இந்த நேரத்துல புண்ணியத்தை செய்வோம் அப்படின்னு அந்த சுவாமியை தேடி நீங்க வர இடம். அப்ப என்னோட நீங்க உயர்வு. அந்த எண்ணத்தோட தான் உள்ள இருக்கணும். சுவாமிக்கு என்ன மதிப்பு கொடுக்குறீங்கன்னா அதே மதிப்போட தான் உங்களையும் வாங்கும் அப்படின்னு கூப்பிட்டு உங்களுக்கும் பதியமா அந்த பிரசாதத்தை கொடுத்து அது நீங்களும் நன்னா இருக்கணும். அந்த பகவான்கிட்ட பொதுவா வேண்டிக்கணும், எனக்கு நிறைய வருமானம் வேணும், நான் நன்னா இருக்கணும், சாமிகிட்ட வேணா பலிக்காது. நீங்க நன்னா இருக்கணும் நான் வேண்டும் போது, நீங்க நன்னா இருக்கும் போது என்ன ஒரு படி கண்டிப்பா ஒரு கையால ஒரு விரலாதனாலும் எனக்கு தூக்கிடு. அற்புதம் சாமி. அந்த சாமி அந்த அருள் உங்களுக்கு கொடுப்பார். அந்த அருள்ல என்னுடைய இருள் நீங்கும். எவ்வளவு கொடுப்பா, துட்டு கொடுப்பா. நம்ம முன்னாடியே ஆரம்பத்திலே எவனா குறுக்கு வழியில பிள்ளைகள் எல்லாம் காப்பி அடிச்சு பாஸ் பண்றது இல்லையோ, அந்த காலத்துல காப்பி அடிக்கிறதுன்னு ஒரு விழா. அந்த மாதிரி எல்லாம் வழியில போகக்கூடாது. உண்மையா படிக்கணும், உண்மையா உழைக்கணும், உண்மையான இப்படி இருக்கணும் போது அதுதான் பக்தி. நீங்க குறுக்களுக்காக வேண்டி போடுறது போடுங்க, அதுவும் என்ன பண்ணணும், 5 ரூபா போடணும், 10 ரூபா போடணும். அதுக்கு மேல போட்டு எழுதிச்சுங்க, அது தப்பு, உங்களுடைய பணம் கொழுப்புன்னு கூட சொல்லலாம். அந்த 50 ரூபாய்க்கு நீங்க பூ வாங்கிட்டீங்கன்னா அந்த பூ அலங்காரமா அவன் சாத்துவான். 3 பேருக்கு புண்ணியம் கிடைக்கிறது. அந்த பூ கொடுக்குறான் பாருங்க, அவனுக்கு புண்ணியம் பைசாவுக்கு தான் கொடுக்குறான், பணத்துக்கு தான் கொடுக்குறான். சாமிக்குன்னு வரும்போது அதுல ஒரு பெர்சன்டேஜ் அவனுக்கு மற்றபடியா அதை வாங்கிட்டு வரையில இல்லையோ, கையில எடுத்துட்டு வரைய சாமிக்கு பூன்னு, அப்ப உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கிறது. உங்ககிட்ட இருந்து இந்த பைத்தியம் வாங்கிட்டு போய் சாமிக்கு சாப்பிட்டாலும் இல்லையோ
அப்ப அவனுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கிறது. ஓ. 3 பேருக்கு கிடைக்க வேண்டிய புண்ணியத்தை மொத்தமா வச்சு அந்த அசையல் தலையில வைக்கிறீங்க, குறுகல் தலையில வைக்கிறீங்க. அதுவும் அவனுக்கு லഭിக்குமா? அந்த பூ வச்சா சாமி மேல வாக்கலாம். இந்த பணத்தை வாங்கி அவன் மடியெல்லாம் சுத்திப்பான். உங்க பணம் எந்த வழியில போறது? அதாவது கடவுள் கொடுத்துருப்பான், கடவுள் பணம் கொடுத்துருக்கான், உத்தியோகம் கொடுத்துருக்கான், பொருளாதாரம் கொடுத்துருக்கான். அதை பயன்படுத்துற விதத்துல பயன்படுத்தினால் பக்குவமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதுதான் பக்தி. நீங்க முன்னாடி சொன்ன சாமி எங்க இருக்காருன்னு இப்ப தெரிஞ்சு உங்க சாமி உள்ள இல்ல, பிரபஞ்சம் பூரா நிறைஞ்சிருக்க. ஆமா, அப்படிங்கிற இடம் இல்லையா? ஆமா. அப்ப இதுல ஒரு குறுக்கு வழியிலேயே உங்களுக்கு வழியா ஒண்ணு சொல்லி தரேன். உருவங்கிறதெல்லாம் பிரம்மா. இந்த செல்பில் இருக்கு பாருங்க, இது வந்து பிரம்மா. இந்த பிரம்மாவுக்குள்ள இருக்கிற சிம் கார்டு அது வந்து விஷ்ணு. அது விஷ்ணு எல்லாத்தையும் கிரகிச்சு வச்சுருக்கு விஷ்ணு. அது உள்ள போடுற பாட்டரி அதுதான் சிவன். சிவன் இல்லைன்னா இந்த பிரம்மாவும் இல்ல, இந்த சிம் கார்டும் இல்ல. அருமை சாமி, அருமை சாமி. எல்லாத்தையும் வண்டியில எடுத்துங்க, கார்ல எடுத்துங்க, எல்லாத்தையும் இப்படிதான். கடைசியா இப்ப உங்ககிட்டயே வரேன், மனுஷன்கிட்ட வரேன். இந்த மாதிரி உலகத்துல ஏற்பட்ட உருவங்கிறது அழிஞ்சு போயிடும், அந்த சிங்காடு அழிஞ்சு போயிடும். பேட்டிங்கிறது எங்கேயாவது இடத்துல சார்ஜ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த உடம்புங்கிறது பிரம்மா, இது அழிஞ்சு போயிடும். இந்த மனசுங்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் மகாவிஷ்ணு. இருக்கு 10 விதமான குணங்கள். அதான் தசாவதாரம் சொன்னான். பாத்யே விருத்தே யவுனே கௌமாரே வித்தகே காமிகே கம்சாதிகி அப்படின்னு மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம் 10 அவதாரங்கள் இருக்கோ இல்லையோ. அதுல குழந்தைகள் அந்த இப்படி பாக்குறது, குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. மண்டல சித்தாந்தத்துல எல்லாம் நிறைஞ்சு போச்சு. ஒன்னும் என்னடா கனவு ஒண்ணு அது அப்படின்னு சித்தாந்தத்துல நடுவுல என்ன பாடுபடுத்துறது? இந்த மனசு கண்ணுக்கு லட்சணமா ஒரு பொண்ணு பண்ணாலோ, ஒரு புள்ள பண்ணாலோ, பொண்ணா இருந்தாலும் பண்ணாலும் அதை ஆசைப்படுறது. அப்புறமா இனிமேல் ஒரு மாட்டு பொண்ணு வரப்படாதா, ஒரு மாப்பிள்ளை வரப்படாத மனசு அடைகிறது. கல்யாணம் பண்ணிக்கிற காலத்துல இருந்து 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் போற வரைக்கும் இந்த மனசு மாறி மாறி மாறி. இந்த மகாவிஷ்ணுடைய வேலை இது. அதான் மாயா அவதாராய மாய ரூபாய மாயாதி மாயா மகாவிஷ்ணவே, மகாவிஷ்ணுக்கு. இப்ப பிரம்மா ஆயிடுச்சு, விஷ்ணு ஆயிடுச்சு. இவ ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியவாறு சிவன் உள்ள இருக்கு பாருங்க, உயிர். அதுக்குதான் சிவன். சிவன் ஜீவன். இந்த சிவன் வந்து எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு எந்த கண்டுபிடிக்க உடம்புல உயிர் எங்க இருக்குன்னு கேட்டான். நான் எவ்வளவு சொன்னா 1 கோடி ரூபாய் நான் தரேன். தொடையில இருக்கு, முழங்காட்டுல இருக்கு, மூக்குல இருக்கு, நெத்தியில இருக்கு, எப்படின்னு எங்கேயாவது ஆத்துல இருக்கு, எங்கேயாவது சொல்ல சொல்லுங்க. சொல்ல முடியாது. அதான் பிரம்மாவும் விஷ்ணுவுமே அடிமுடி தேடி அடைஞ்சாங்களே. அவ 2 பேரையும் இழுத்து பிடிச்சிட்டு பாருங்க, அந்த இடத்துலதான் உயிர் இருக்கு. திவ்யகண்டம் கண்டேடி வளர்ச்சா அப்படி பிடிச்சி இயற்கை பிடிச்சா முடிஞ்சு போயிடும். ஆமா, அதுக்குள்ளேயும் அது இல்ல, இங்கேயும் போயிட்டு வந்துட்டு ஆடிட்டு இருக்கு. தாயாருடைய கர்ப்பத்தை விட்டு வெளியில விழுந்த நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் அந்த உயிர் இப்படி போயிட்டு இருக்கு, கடந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த உயிரானது இதை விட்டு வெளியில போனா அடுத்தது இன்னொரு குட்டிக்குள்ள போய் புரிஞ்சுக்கும். பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகள் 10,000 கோடி ஜீவனங்களை உற்பத்தி ஆகி அதுக்குள்ள இறங்கிட்டு இருக்கக்கூடிய சிவனுக்கு ரூபம் கிடையாது. பிரம்மாவுக்கு 100 விதமான பிறவிகள் உண்டு. மகாவிஷ்ணுக்கு 10 விதமான அவதாரம். சிவனுக்கு ரூபம் கிடையாது. அதனாலதான் சிவலிங்கத்தை உள்ள ரூபம் இல்லாம வச்சிருக்கான். மற்ற இடத்துல நடராஜா போக்குவரத்து மூலஸ்தானத்தில் கர்ப்பகிரகத்துல எப்படி இருக்கு? லிங்கம் மட்டும் தான். கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற குழந்தையினுடைய வடிவத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ முயற்சியா அப்படி விட்டின்னு இருக்கும். அதே கர்ப்பகிரகத்துல இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தந்த பரமேஸ்வரன் இந்த பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சேர்த்து வச்சு அப்படியே இணைச்சு பிடிச்சிருக்கான். அதுல நடுவுல இடையில இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. அருமை, அருமை, அருமை. இந்த மகாவிஷ்ணுவானவர் என்ன பண்ற, இப்படி நினைச்சு அப்படி நினைச்சு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நம்ம வந்து குஸ்தி போட வச்சு நம்மள விதவிதமான இது அவஸ்தைங்கிறது 2 விதமான அவஸ்தை. ஒண்ணு உடல் அவஸ்தை, இன்னொன்னு மன அவஸ்தை. உள்ள பாருங்க, உள்ள சிவன் அவனுக்கு எந்த அவஸ்தையும் கிடையாது. தலையை வலிக்கிறதுன்னு அழப்படுறது உயிர் இல்ல, உயிர் போக்குறதுன்னு சொல்லி உயிர் அழப்படுறது கிடையாது. நம்ம தான் அழுவோம். நம்ம எங்க ஸ்தூல சரீரம் தான், அதுதான் அழும். சமுத்திரத்துல ஒரு ஆள இங்க மேல ஏறுமானால் இங்க ஒரு புல்லு பூண்டு முளைச்சிருக்கு. ஆமா, உள்ள ஒரு ஆள போகுமானால் இங்க ஒண்ணு உள்ள போயிடும். ஆமா, ஆமா. இந்த கிடையாதுக்கு மெயின் சுவிட்ச் எப்படி வச்சிருக்கானா, அதை பேர் இந்த உலகத்துல உண்டான பிரபஞ்ச ஜீவாதார ஜனன மரணத்துக்கு வந்து சமுத்திரம் ஒரு ஆள சாட்சி.
இதுதான் பிறப்பு இறப்பு ரெண்டுக்கும் உண்டானது. இந்த ஜீவனுடைய தத்துவத்தை நீ கண்டுபிடிச்சினா நீ பரம ஞானி. உள்ளே இருக்க ஆன்மாங்கிறது அந்த சிவன் இருக்கு பாருங்க, அதை பழுதுபடாமல் இந்த விஷ்ணுவுக்கு அடிமையா இல்லாமல் இந்த பிரம்மாவுக்கும் அடிமையா சூழ ரூபமா இருக்கக்கூடிய அந்த சூஷ்மமான அந்த ஜீவனை சிவனா நினைச்சு அதையே நீ வணங்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற நீ உங்களுக்கு நெருப்பு சுடாது, மழை நனைக்காது, உப்பு கரிக்காது, மிளகா உரைக்காது. அருமை அருமை அருமை. அந்த சிவனோட போய் நீ பற்றும் போதுதான் பிரம்ம ஞானிங்கிறத நீ அடையணும். யாரு இப்படி அடைஞ்சா? நம்ம மகாபரிவா அந்த நேரம் இருந்தா அவருக்கு வந்து கல்லுனே முள்ளுனையும் போயிட்டே இருப்பேன். ஆமா, யாரு என்ன சொன்னாலும் வாங்கிப்பேன். அத்தனை அனுகிரகத்தையும் அவர் பண்ணாலும், ஏன்னா அவர் விட்டு சாமி இருக்க. ஆமா, சாமி கோவில தேடி நீ ஏன் போனா அங்க 10 பேர் இருப்பா, அவ சந்தோஷத்துக்காக போனாரு, இவர் சந்தோஷம் இவருக்கு அது போல போல. உண்மை உண்மை உண்மை. அது நான் படிச்சிருக்கேன். அது நிறைய நம்ம பிரதோஷ மாமா எழுதின இதெல்லாம் ரொம்ப மகாபரிவாளை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். அவரை பற்றி நினச்சாலே எனக்கு வந்து கண்ணில் தண்ணி தான் வருமே ஒழிய, அவர் ஒரு நம்ம இதில் நாம் பார்த்த ஒரு உண்மையான மகாபரிவா. அது 20ஆம் நூற்றாண்டுல நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய மகா ஞானி, பெரிய மகான் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் மகாபரிவா. ஆமா ஆமா, மகாபரிவா மாதிரி இன்னொருத்த நமக்கு கிடைப்பாங்க எல்லாத்தனா நமக்கு நம்பிக்கையே இல்லை. உண்மை உண்மை. என்ன அதே போல அதுக்கு முன்னாடி இருந்தவரெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம இவரை பார்த்து கொள்கையும் அவரை பார்த்த மாத்திரத்துல முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், அயல் நாட்டுக்காரனா இருக்கட்டும், நம்ம இந்துவா இருக்கட்டும், எல்லாருமே அவரை வந்து பரிபூர்ணமா நம்பினார். எல்லாருமே அவர் வந்து நேசிச்சார். அவர் வந்து அதான் சுயநலம் இல்லாம ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லா ஜீவனும் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆமா, நீங்க அவருக்கு பணிவிட பண்ணிருக்கேன். உங்களை நான் வந்து இன்னைக்கு சந்திச்சிருக்கிறது வந்து ரொம்ப என்னுடைய பாக்கியம் நினைக்கிறேன். 19 வயசு வரைக்கும் அவருக்கு நானுக்கு தொண்டரா இருந்தோம். அதனால அவருடைய நடைமுறை பாவனைகள், அவருடைய பழக்க வழக்கங்களை நினைச்சா ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. எறும்பு புத்து மேல போய் நின்றுட்டா காலெல்லாம் விழுந்து பிடுங்குறது பெரியவா. அங்க எறும்பு புத்து இருக்கு, அது நிக்கிறிய கடிக்குமே பெரியவா அப்படின்ல. அது வாஸ்தவம் தான்பா. அதோட புத்துல போய் நான் நிற்கப்படாது இல்லையோ, இடைவெளி இருக்கும்போது அது புத்து நின்றது என் தப்பு தான். அது கடிக்கணும் பிரார்த்தம் இருக்கட்டும். நான் காலை எடுத்தா அது ஏதாவது 2 ஒரு எறும்புகள் என்னுடைய பாதத்துல வந்து மரணம் அடையக்கூடாது, கடிக்கிற வரைக்கும் கடிச்சிட்டு போட்டோம். அப்படியே காலை எடுக்காம நின்னாருன்னா அந்த பொறுமையும் அந்த பெருமையும் யாருக்கு வரும்? ஒரு சமயம் திருவிழாத்துல யாத்திரை வந்துட்டு இருக்க, பழுத்த ஞானி நல்ல வேத பண்டிகை இருக்கும். 3 பொண்ணு என்ன வயசுக்கு வந்துருக்கு. பரம ஏழை. அந்த காலத்துல வேணும் தர்ப்பணம் சாத்தம் எல்லாம் பண்ணி வச்சா காரூவா தான் தட்சிணை. பரம ஏழை வீடோ கந்தர்கோலம். அவர் காவேரியில ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். ஒரு கிளி வந்து கொத்து உயிர் கொள்வதுமா பொத்துல கீழே விழுந்து கைத்தாப்புல. அந்த கிளியை பார்த்தா கையில குடத்துல ஜனாங்கன்னா இறந்துக்கே இல்லை. அந்த கிளியை எடுக்கணும் ஆத்து வாசல வச்சு அது தலையில ஜலத்தை வச்சார். அப்புறம் 2 அரிசி ஒன்று போட்டா சாப்பிட்டு பாட்டு பறக்க முடியல. 2-3 நாள் அவர் ஆத்திலேயே இருந்தது. அப்புறமா அதுக்கு நான் ஒரு கூடு கட்டல, அப்படியே வச்சிருந்தார். எல்லாம் முடிஞ்சு பூஜை எல்லாம் முடிஞ்சோம். அசல் வந்து உட்காந்து குழந்தைகள்லாம் வேதம் சொல்ல கொடுப்பார். அந்த வேதம் சொல்லி கொடுக்கும்போது இந்த இதுவும் அவர் வாயை பார்த்துன்னு இந்த கிளி பறக்க முடியாத நிலையிலே எப்படி இருந்தது. அப்ப சொல்லி சன்னோ மித்ரா சன்னோ பகவத்மா சன்னோ சந்திரோ பிரகஸ்பதி அப்படின்னு ஒரு வாத்தியா சொல்லுவார். இந்த குழந்தைகளாம் சொல்லும். இது இந்த கிளி நோய் வாய்ப்பட்ட, அதாவது நோவுப்பட்ட, அடிபட்டு உடம்புல காயத்தோட பறக்க முடியாத ஏழாமையில இருந்த கிளி அவர் வாயை பார்த்து நசங்காம இருந்தது. அப்படியே கேட்டு இருந்தது. 4ஆம் உடம்புல இதே பழக்கம் வாங்க அந்த கிளி வேதம் சொல்ல ஆரம்பிச்சது. கிளி தந்து போறதும் கிடையாது. வந்துருது. மறுபடியும் டச்சு கொண்டு விடுவாரு, ஏதாவது பாறை கொண்டு விடுப்பாரு, காக்காய் சாதம் போடும்போது அதையும் கொண்டு வைப்பாரு. அதையும் சாப்பிட்டு உள்ள போய் உள்ள கிருஷ்ணா அப்படின்னா கிருஷ்ணா அப்படிங்கும். ராமா அப்படின்னா அப்படிங்கும். என்ன போட்டி சரி எந்திரிச்சு போட்ட 3 பொம்மனாட்டியா 3 குழந்தைகள் நீங்களும் இருக்கீங்க, அதுவும் ஒரு குழந்தையா இருக்கட்டும். அதை இன்ச பண்ணாதீங்க அப்படின்னா பூனை வந்தா வண்டியும் உள்ள விடாதீங்க. பூனைக்கும் கிளிக்கும் பகை அப்படின்னா அதை பாதுகாப்பா பார்த்துன்னு இருந்தேன். ஆட்சி 4ஆம் கட்டத்துல கிரமாந்தரமா வேதம் சொல்ல ஆரம்பிச்சது. நமோ பகவதே ருத்ராஜா, நமோ பகவதே ருத்ராஜா.
இது பிரபல்யமாகி அந்த திருவையார் பூரா எல்லாம் வியாபிக்க ஆரம்பிச்சுட்டு. மீனாட்சி நான் காவேரிக்கு சாமத்துக்கு போறேன், மீனாட்சி நான் காவேரிக்கு சாமத்துக்கு போறேன் வந்து உட்காந்து பாப்பான். வந்துருந்தா அப்பா வந்துட்டாளா, அப்பா வந்துட்டாளா, இந்த மாதிரியே நடந்து வந்தது காலம். இந்த சேரி காஞ்சி மகாபலிவாழ்கிட்ட போய் சேர்ந்தது. ஒரு சமயம் என்ன பண்ணா காஞ்சி மகாபலிவா அந்த நிகழ்ச்சியை பார்க்கறது பெரியார் வந்தா யதார்த்தமா சரி இதை ஞாபகம் வச்சுன்னு இந்த இடத்துக்கு போகணும், அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு அவளுக்கு வந்தது ஞாபகம். வந்து ஐயாரப்பர் தர்மசம்பர்தனி அம்பாள் ஏற கட்டலாம் மணியா 7 எல்லா கதையும் சாத்தின்னு வந்து தீபத்தை நிறுத்தி நிர்மாலயத்தை அடிச்சு போட்டு அவர் அப்படி வரும்போது இந்த கிளி இருக்கிறதெல்லாம் வேதம் சொல்லி கொடுக்குறாருமே இந்த பெரியவர் அவரு. அப்படியா முன்னாடி போய் தகவல் சொல்லுங்க. அதெல்லாம் தகவல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம், நானும் 10-11 வந்து பார்த்துட்டு போறேன் அப்படின்னு. இது எப்படியோ காஞ்சி மகாபலிவா இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சு போச்சு. சரி சொல்லிட்டு அவரு கடமை அதுக்காக வேண்டிய முடிக்கல. அவரு நல்ல சத்தாத்திரமான பிராமணன், என்ன பொருளுக்கோ பதவிக்கோ ஆசைப்பட்டவர்ல. அவரு என்ன பண்ணா குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது குழந்தைகிட்ட பார்த்து அந்த வாத்தியார் கேட்கிறேன், நல்ல பேரு மறந்துட்டேன் நானு. உடனே சரி பெரியதா கேட்கிறேன். ஒரே நிமிஷம் ஒருத்தர் கேட்குறார், நீங்களா அவரோட உரையாடின்னு இருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் சுவாமி, அதாவது நங்கநல்லூர் ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரி கோயில் குருக்கள் அவர் கூட பேசிகிட்டு இருக்க. ரொம்ப பழுத்த பழம், மகாபெரியவாளுக்கு வந்து சேவை பண்ணவர், 94 வயசு இளைஞர், 94 வயசு இளைஞர். அவருடைய குரல் பாட்டி கேட்டிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்றைக்கி நான் பண்ண பாக்கியம், மாலை பட்சம் முதல் நாள் இன்றைக்கி நான் வந்து சுவாமிஜியை தரிசனம் பண்ணது உண்மையிலே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அவரோட தான் உரையாடிட்டு இருக்கேன். அவர் சொல்கிற நல்ல தகவல்லாம் எல்லாரும் ஃபேஸ்புக் மூலமாக உலகம் முழுக்க எல்லாரும் நீங்கள் பார்க்கணுன்னு தான் லைவ் போட்டு, பாவம் அவருக்கு உடம்பு முடியல இருந்தாலும் எனக்காக பேசிகிட்டு இருக்கார். ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும்னு பேசிகிட்டு இருக்கேன் சாமி. தொடருவோம் அவரோட. சொல்லுங்கள் சாமி. அப்போ அந்த பெரிய மகாபலிவா சொல்ற அந்த மாரி கிளிக்கு வேதம் சொல்லி கொடுக்குறாருமே அந்த பிராமணனை போய் பார்க்கணும்பா அப்படின்னு. உடனே தகவல் சொல்லணும் பார்க்குறா. தகவல்லாம் சொல்ல வேண்டாம், யதார்த்தமா போகும், 10 நானும் ஒன்னா போய் பார்க்கணும். தவிர அதெல்லாம் நீ ஒன்றும் எதுவும் ஆடம்பரம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது சத்தப்படாம தெளிவா அங்கேருந்து பார்த்து ஆசைல அவளுடைய சிஷ்யரோட வந்து நிற்கிறா. பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா கண்ணை மூடிண்டு. என்ன பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காருன்னா, குழந்தைகள் நான் அந்த வீட்டில் படிக்கிற குழந்தைகள்லாம் எல்லாம் 7 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ள உள்ள குழந்தை 5-6 குழந்தைகள் தான். அந்த பாடம் என்ன பண்ணுன்னா விதுரனுடைய நீதி சொல்லி, விதுரனுடைய நீதி சொல்லி கொடுத்துருக்கு. அதுல வருது முதல் ஸ்லோகம் பாருங்க. கராட்சே கந்தேதி நிக்ஷம் சதாந்தே லோகேதி பாலகா ஏகாதிகாட்சம் சொர்க்கம் ததேவா ஆயுஷ்யாதி என்னையே ஜன்மானு சௌச்சதே நான் சௌச்சதே. எந்த சௌக்கியமும் சௌக்கியம் இல்லை, எல்லாமே இருக்கும். எந்த வயசுல பண்ணணும், சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு நீ கோவிலுக்கு குழந்தையெல்லாம் அழைச்சின்னு வர கம்பியில ஏறி தொங்குறது, காசா அதுக்கிட்ட கொடுத்து தட்டில் போடுங்கிறா. முன்னாடி சொன்ன வார்த்தை தான் வாங்கிக்கணும், போடுன்னு சொல்லாம கோவிலுக்கு தட்சணையை கொடுத்ததே தப்பு. அப்படி கொடுத்ததுன்னா தட்சணை தட்டில் வைப்பா அப்படின்னு சொல்லணும். குழந்தைகள் வந்து போடுன்னு சொல்லக்கூடாது. போடலாம் குப்பை தட்டில் விட்டே போட்டுடலாம். இதை போடா குழந்தைகிட்ட காசு கொடுத்தது தப்பு. குழந்தை கீழே நிற்க சொல்ல, கம்பியில தொங்காத, சாமியை பாரு, நல்லா படிக்கணும், நல்ல விதமா இருக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கறத விட்டு அதுகிட்ட கொஞ்சம் காசு அது இடத்துல ஏதையும் வரது. அந்த பாவம் இவாளுக்கு செய்யவும் சொல்லாதோ. சொல்லி கொடுக்கும் போதே சொல்லும் பதத்துல அதை அந்த வழிமுறையோட சொல்லி கொடுக்கும் போது அது வளமை பெறும். சும்மானாலும் தண்டத்தை சொல்லிட்டா போறாது. குழந்தையெல்லாம் ஏறாம படிக்கிறது, படிப்புல ஏதாவது பண்பு இருக்கோ? கிடையாது, நிச்சயமா கிடையாது. நான் இருக்கும்போது படிக்கும் போது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு நோட்டு, ஒரு பென்சில், ஒரு ஸ்லேட்டு, இது வரைக்கும் தான் படிச்சேன். இவ்வளவு பெரிய பாக்ஸ் தூக்க முடியாம தூக்கிட்டு கழிவு சுமந்துட்டு ஐயோ அந்த குழந்தைகள் படுற இம்சை, அதுக்கு ஃபுல்லா டைட் எல்லாம் பண்ணி காது கை எல்லாம் முக்கெல்லாம் மூடி என்ன படிப்போ வேண்டியிருக்கும். அந்த படிப்புல ஏதாவது பிரயோஜனம் இருக்கும்? சாமி எல்கேஜிக்கு 1.5 லட்சம் ரூபா ஃபீஸ் சாமி. இப்போ எல்கேஜிக்கு 1.5 லட்சம் ரூபா ஃபீஸா? கண்டிப்பா 1.5 லட்சம் ரூபா ஃபீஸுக்கு எல்கேஜிக்கு அவன் என்ன சொல்லி கொடுப்பான்னு தெரியல, உண்மையா எனக்கு தெரியல. அதுக்கு இந்த வருஷம் அவசியம் தான். அது மாதிரி இல்லாமல் அந்த பாந்திய பிராமணத்துல என்ன சொல்றா, சக்கரை திருப்பு தான், ஆனால் உடம்புக்கு யமன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா.
சக்கரை திணிப்பு தான், திணிப்பு, அதோட சாப்பிடணும். ஆமா. அப்படிங்கிறதுக்காக வேண்டி சக்கரை தான் விதர நிதியில இருந்து வருது. நிறைய ஏராளமான விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பெரியவா அந்த விதர நிதியை கேட்டுட்டு சந்தைச்சு போய் மூக்கு மேல கையை வச்சுட்டு இருக்கேன். அப்ப பெரியவாளுக்கு என்ன வயசு இருக்கும்னா 45 வயசு இருக்கும். அப்போ 45 வயசு இருக்கும். அந்த சாஸ்திரியல் வயசு என்ன 60 65 வயசு இருக்கும். படிக்கிற பையனுங்கள்னா 7 வயசுல இருந்து 13 வயசுக்குள்ளதா இருக்கும். முற்போக்கு காலம் ஏறத்தாழ அது அவருடைய காலத்துல ஒரு 60 வருஷத்துக்கு முன்பு தெருவில் வந்து லாண்டர் விளக்கு தான் இருக்குது. மின்சார விளக்கு கிடையாது. மின்சார விளக்கு அடர்த்தியான மரங்கள்லாம் சூழ்ந்தது. குழுன்னு இருக்கும். திருவையாறு வந்து தென்கையிலைன்னு பேரு. அந்த மாதிரி இடத்துல அவர் பெரியவா வந்து நின்று கேட்டுட்டு பெரியவா அப்பதான் ஒரு கண்ணை திறந்து பாக்குறாரு வாத்தியார். உடனே வருஷம் ஓடி வந்தேன். ஏந்து கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணார். குழந்தையெல்லாம் நமஸ்காரம் பண்றது. பெரியவா வந்திருக்கான்னு என்ன இங்கேயே எனக்கு நமஸ்காரம் பண்ணி நிக்க வைக்கிறீங்க, உட்கார சொல்லக்கூடாதா? பெரியவா ஒரு வாசனை. ஏன்னா வேகமே அங்க குறைஞ்சிருக்கு இல்லையோ, தானும் உட்கார்ந்து கேட்கணும்னு ஒரு எண்ணம் போல இருக்கு. அப்புறம் அவராத்து 3 பொண்கள் வந்து விழுறது, காலில் விழு. அவர் ஆத்துக்காரி வந்து விழு. அவருடைய தாயார் வந்து நமஸ்காரம் பண்றாங்க. கலையபரமா அந்த பெரியவருக்கு பரம சந்தோஷம். எங்க உன் கிளியை கூப்பிடு அப்படின்னா அந்த கிளி சொல்லி அப்பா எங்க உன் கிளியை கூப்பிடு அப்படின்னு அதுவும் சொல்றது. அது நீதானா? அந்த கிளி எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கும். எங்க தேடி இப்படி கண்டுபிடிச்சு பார்க்கற கீழே அப்படி கால் கிட்ட நிக்கிறது அந்த கிளி. அதுவும் தலையை தூக்கி இப்படி இப்படி இங்க நமஸ்காரம் பண்ணி பாக்குறது. கிளியை மேல ஏறிக்கோன்னு படியில வந்து தெளிவா உட்காந்துக்கிறா. உன் பேரு என்னம்மா? என் பேரு தர்மசம்மத்தனி. கிளி சொல்றது கிளி வார்த்தையில பேசும். பெரியதா கேட்டது எதிர்வார்த்தை சொல்றது. உன் பேர் என்னமான்னு கேட்டோம்னா அதான் தெரியாது. அதான் அப்பா பெரிய விஷயம் அது. நம்ம சொன்னதான் திருப்பி சொல்லணும். உன் பேர் என்னமான்னு கேட்டா அது தெரியல, இங்க தெரியுது. இது வாயிலே அது வருது. உன் பேர் என்னமான்னு கிளியை பார்த்து கேட்க தர்மசம்மத்தனி சொல்றது. ஒண்ணு பலே அண்ணாரு க்ஷேமாரு வாத்தியார பாக்குற அவரு ஒரு வேத மந்திரம் சொல்ற. கிளி சொல்றது அப்படியே திருப்பி சன்னியாச மந்திரம் செய்யுது. நக்கர்மனா அவரு கர்மா கிடையாது. நக்கர்மனா படேடனாதங்கி ரங்காஜம் யோதிசந்தி வேதாந்த விஜயானிக நத்திய சாஸ்தா சன்னியாச யோகாந்த அதிரஸ்த தத்வாஹ தே பிரம்மலோகே துர்காந்தகானே தே பிராமதாத்தல்முஞ்சந்தி சந்தே அக்ரம் விவாகம் பரமேஸ்வரம் ஜத்பண்டரீகம் பரமஸ்ய சங்கத்ததம் தத்காவிதக்கரம் ககனம் விஸ்வகஸ்வசனீதம் தத்வதுவாதி சத்யம் யோகைதாதோ உத்தர ப்ரோக்தோ வேதாந்தே பிரதிஷ்டிதா தஸ்ய பிரலயஸ்ய பரஸ்ய பரமேஸ்வரஹ. இது பெரியவா இருக்கு. அவருக்கெல்லாம் பூர்ண இந்த மந்திரம் சொல்லுவா. அவருக்கு எந்த விதமான கர்மாவும் கிடையாது. அவருக்கு கரை போட்ட வேட்டி கட்டிக்க கூடாது. காவிதான் கரையில வந்து இப்ப பெரியவா சிங்கரி எல்லாம் பட்டக்கார கட்டிக்கிறா. பெரியவா ஒரு நாளும் கரை போட்ட வேதை கட்டிக்க மாட்டான். கரை கடந்தவா அதனால கரை படாதவா. சூப்பர். எல்லாத்திலையும் அக்கறை உடையவா. சூப்பர். கரையை கடந்தவா கரை படாதவா. கரை படாம இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அக்கறையா இருக்கிறவா. அப்பேற்பட்ட மகானுக்கு அவளுக்கு கர்மா கிடையாது அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அவளை பூர்ண கும்பம் கொடுத்து ராஜாக்கள் இருந்தா ராஜாதிராஜ பிரசக்கிய சாகிலே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மகே சமே காமகாமகாமாயமக்கியம் காமேஸ்வரோவே ஸ்ரவணோவதாது குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ அப்படின்னு. ராஜாவுக்கு ஆசைகள்லாம் ஜாஸ்தி. ஆசை இருந்தாலும் ராஜ்யத்தை விஸ்தீர்ணம் பண்ண முடியும். இவருக்கு கர்மனா எந்த கர்மாவும் எல்லாம் மக்களை காப்பாற்றணும், மக்கள் நல்லா இருக்கணும். பகவான் ஒரே ஒரு கர்மா தான். பூர்ண கும்புக்கு மரியாதை கொடுக்கும் போது இந்த 2 மந்திரங்களையும் அப்பேற்பட்ட மந்திரத்தை இவர் சொல்ற. அந்த கிளியும் தப்பு இல்லாம சொல்றது. பெரியவா அப்படியே அசந்து போய் தர்மசம்பத்தனி விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கிளி என்ன பாக்கியம் பண்ணிருக்கு. அந்த கிளி வந்து அந்த 3 குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது. அந்த கதையை சொல்லுவோம்.
ஒவ்வொருத்தரையும் சொல்லி நீ இந்த குழந்தைய இந்த கிளியை அவர் வந்து அத்தார் இவர் இந்த குழந்தைய வளர்க்கணும், அந்த குழந்தையோட எதிர்காலம் பத்தி தெரிஞ்சுக்காம இருந்துருக்கார். இந்த குழந்தைகள்லாம் பருவம் அடைஞ்சிடுத்து. நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு, நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு, நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு, உனக்கு தான் பொண்ணு இல்லையே, உனக்கு தான் குழந்தை இல்லையே அப்படின்னு 3 தினம் வந்து கையை காட்டி 3 பேருக்கு உத்தரவு போட்டு கிளி சொல்லிட்டு கல்யாணத்தையும் அந்த பெரியவா மூலமா இந்த கிளியின் ஒரு பார்த்த நிமித்தத்துல அந்த ஒரு அனுகிரகம் கிடைச்சது. அப்பா 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 ரொம்ப ரொம்ப அற்புதம் சாமி. இது உண்மையிலே எனக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம். மகாபெரிவாளை பற்றி ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் நான். ஆனால் இது வந்து எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியாத விஷயம் இது. இன்னைக்கு பெரியவாளை பார்த்துட்டு பெரியவா போனதுக்கு பிறகு பெரியவாளை பற்றி பெரியவா இருக்கிற காலத்துல நான் பெரியவாளை பற்றி தெரிஞ்சுக்கணும். உடம்புல காயம், உள்ளத்துல காயம் படாம உடம்புல காயம் பட்டாலும் எந்த விதமான கல்மிஷமும் எந்த விதமான பாவமும் இல்லாம ஆமா கர்மாவை நம்பிட்டு வாழணும் சார். நான் ரொம்ப ரொம்ப பாக்கியம் இன்னைக்கு நான் உங்களை பார்த்தது. அந்த கிளிக்க பெயர்பட்ட ஒரு பாக்கியத்தை மகா பெரியவாழ் இது மாரி எத்தனையோ ஆமா இன்னும் கூட சொல்ல எனக்கு நேரம் இல்லை, எனக்கு தள்ளாம ஜாஸ்தியா இருக்கு. அடுத்த சந்தர்ப்பங்களை நிச்சயமா ஒரு கோவில்ல பூசாரி போய் விழா நடக்கிறது, அங்க உள்ளவெல்லாம் மாம்சபக்ஷினி அந்த கோவில் வழியா போயிட்டு இருக்கும்போது என்னமோ மனுச்சத்தம் கேட்கிறாங்க. அதுல ஒரு வித்வான் நாதஸ்வர வித்வான் அந்த கோவில்ல காளியாட்டம் தப்பாட்டம் ஆடும்போது அவன் ஏதோ ஒரு கீர்த்தனையை பாடுறான். அந்த கீர்த்தனையில சுத்தி பிசறது அப்படியே போயிட்டு இருக்காரு. பெரியவா திரும்பி பார்த்துட்டு என்ன விசேஷம் அப்படின்னா இல்ல வரலாம் இதரா மாம்சபக்ஷினியே அங்க உள்ள தெய்வத்தை இப்படியா அப்படியா திருவள்ளுவர் அது மட்டும் வந்துட்டாரு உள்ள மஞ்சள் தண்ணி ஊத்தி ஆட வெட்ட போறான். வச்சு நிற்கிறான் சாமி ஆடுறது பூசாரின்னா ஒரு காளி கோவில் தெரியவா பார்த்ததான் அவன் தான் அருவாளை பார்த்தோம்னா பொத்துன்னு கீழே போட்டான். ஆடை பிடிச்சனா அவன் விட்டுட்டான். அம்பாள்கிட்ட நேர போனார். பூசாரி பூசாமி குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டான் வெளியில. தெரியவா அம்பாளை விட்டு இப்படி விட்டு பார்த்தார். என்ன கேட்டா தெரியுமா அம்பாள்கிட்ட நாங்கெல்லாம் அவரோட இருக்கோம், பெரியவாளோட இருக்கோம். அம்மா ஏண்டிமா இப்படி ஒரு உயிரை பலி வாங்கி நீ சாப்பிட்டு பெசியாகணும்னு நினைச்சியா? அப்பா அப்படி எந்த ஊர்ல நடந்தது இது? எந்த ஊர்ல நடந்தது இது? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் ரைட்டு. ஆமா உங்களுக்கு வடக்கதான். ஏண்டிமா ஒரு உயிர் பலியாகி உனக்கு பசியாகணும்னு நினைக்கிறியா? அப்படி நீட்டி கேட்டேன். எதிரொலிக்கிறது கவுடிங்கெல்லாம் நிசப்தமான இல்லைப்பா என் பசிக்கு இல்லை, என் பேரை சொல்லி அவ பசியா ஆத்திக்கிறா அப்படி உடனே உட்காந்துட்டாரு. அப்படியே இப்படி காலு தண்டை போட்டுங்க. பருப்பு பொங்கல் பாயசம் வச்சு எனக்கு படையல் பண்ணுங்க. என்ன இந்த மாதிரி உயிர் ஜீவனம் பண்ணிட்டு நீங்க பண்ணிட்டுன்னா இந்த கிராமம் நல்லா இருக்காது. இன்னைக்கு அமோகமா இருக்கு சார். சந்தனமான மலைகள் சார் அந்த இடத்துல கருங்கல் பீர் பண்ணி செட்டி நாட்டு வந்து வெள்ளி வழக்கு தரஞ்சரமா எரியுது. அம்பாள் பட்டுப்படம் சாத்தின்னு ஆச்சான போக 6 அடி உயரத்துல இருக்கா சார் அந்த காட்சி. இனிமே இந்த காரணத்தை ஒன்றும் நினைவு பண்ணாது. அப்படின்னு அன்னைக்கு சொன்ன சாதாரண இன்னைய வரைக்கும் அந்த இடத்துல உயிர் பலியே கிடையாது. அப்படியே இருந்திருந்தா அம்பாளை பார்த்தா நீ இனிமே அவளை ரிஷி அம்பாள் இனிமே உங்களை காப்பாத்துவா. நீங்க இனிமேல் விட்டு நீங்களே சாப்பிட்டு இருந்தா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. புரிஞ்சுங்க அப்படின்னு இந்த மாரி மகாபெரிவா வந்து கீழங்கத்தின் இந்த மாரி எந்த ஒரு இடத்துலையும் பேசினா சரித்திரம் இல்லை. யாருக்கும் தெரியாது. உண்மையா எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சொல்றது மூலமா இதை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கா. அவெல்லாம் ஷேர் பண்ணணும். இதை அடியே பக்கத்துல இருந்து பார்த்தோம். பெரியவா அப்படின்னு நினைச்சா பெரியவான்னா எனக்கு கல்கண்டா வாயில இனிக்கும். பெரியவா பக்கத்துல நின்று பார்த்தேன். இப்படி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? அவருக்கு தொண்டு பண்ண உங்களை இன்னைக்கு பார்த்தது உண்மையிலேயே எனக்கு பகவான் வந்து எனக்கு இன்னைக்கு இந்த நாளில் வந்து எனக்கு ரொம்ப நல்ல நாளாக்கி கொடுத்துருக்கான். ரொம்ப 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 நான் சந்தோஷப்படுறேன். அதாவது ஒரு கல்மிஷம் இல்லாத, ஒரு பெரிய பேராசை இல்லாத, அது மாதிரி துர்குணங்கள் இல்லாத ஒரு நல்ல ஆத்மாவை இன்னைக்கு நான் சந்திச்சிருக்கேன். வாழ்க்கையில் நான் ரொம்ப புண்ணியம் பண்ண நாள் இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா இருக்கணும். பெரியவா அனுப்புறது. உங்க பேர் டாக்டர் T.S. ராமநாத் சிவாச்சாரியார், MA BCT, சைவ சித்தாந்த வியாக்கியான வித்வான்,
சாஸ்திர வியாக்கியான சக்கரவர்த்தி. அப்பா சபாஷ். இது சாஸ்திர வியாக்கியான சக்கரவர்த்திங்கிறது மட்டும் மகாபெரிவா கொடுத்தது. நானா சம்பாதிச்சது. சாஸ்திர வியாக்கியான சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டம் மகாபெரிவா கொடுத்தது. எப்படி எப்படின்னா இதுக்கு நேரம் இல்லை, இன்னொரு சந்தர்ப்பம் வாங்க நன்னா. நிச்சயமா உங்ககிட்ட பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது நிறைய பேர் Facebookல பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க. பிரதட்சணம் பிரார்த்தனை தர்சனம் சொன்னேன்னு அதே மாதிரி மகாபெரிவாலே நேரடியா வந்து என் பேச்ச கேட்டுட்டு பதையில உட்கார்ந்து அத்தனை பேரையும் நான் கேள்வி கேட்டேன், பதில் தித்தரிசி பண்ணா அவரே பதில் சொல்லுங்க அப்படின்னு பெரியவா உத்தரவு பண்ணா. நான் பதில் சொன்னேன். இப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்றே அப்படின்னு கேட்டா நாங்கெல்லாம் ஒத்துக்கிறோம் அவருடைய பதில. முன்னாடி மாலைய பட்சங்கிறத பிராமணம் கொண்டாடக்கூடாதுங்கிறது முதல் அடி கண்டுபிடிச்சது. மாலைய பட்சமே இல்ல. மாலைய பட்சங்கிறது மகாபாரத பட்சம் தான் வரணும். மகாபாரதத்துக்கு முன்னாடி இந்த நெருவு சந்தர்ப்பம் இந்த மாரி இல்ல. ராமாயண காலத்துல இருக்கு தீபாவளி கிடையாது. கிருஷ்ணாவதாரத்தெல்லாம் தீபாவளி. அதே போல மகாபாரதத்துக்கு பின்னாடி தான் இந்த மாலைய பட்சங்கிறது வந்தது. மாலைய பட்ச தர்ப்பணங்கிறது எல்லாம் யாருக்கு பண்ணணும் அப்படின்னா சக்தியா இருக்கு. யுத்தத்துல போய் 18 நாள் யுத்தம் நடக்கிறது பாருங்க. அதுல எப்ப போய் எந்த இடத்துல பிராணனை விட்டா எந்த இடத்துல வந்து எந்த நேரத்துல அவளுக்கு வந்து ஆத்மா புரிஞ்சுது அந்த நேரத்துல நீர் கடனம் செய்யணும் அப்படின்னு இவெல்லாம் போய் வியாசர் பகவான்கிட்ட கேட்டா. அப்ப வியாசர் யோஜனை பண்ணி, வியாசர் தான் மகாவிஷ்ணு, அவரே யோஜனை பண்ணி இந்த பௌர்ணிமா ஆவணி மாச பௌர்ணமியிலிருந்து புரட்டாசி மாச அமாவாசை இந்த 15 நாள்ல நீங்க எப்ப வேணாலும் முடிஞ்ச போது நீங்க வந்து நீர் கடனம் விடுங்க, வெள்ளம் தண்ணி கொடுங்க, அதை அவளுக்கு திருப்தியாகிங்களும் அவர் எழுதி வச்சார். இது வியாசர் வியாக்கியானத்துல இருக்கு. இது இந்த பைத்தியம் தான் கண்டுபிடிச்சான். இதை கொண்டு போய் பெரியவாழ்கிட்ட கொண்டு சொன்னா தலைவல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாலே சம்முட்டியால ஒரு அடி தலையில. எப்படி தெரியுமா? ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆஹா நமக்கு ரொம்ப பெருமை கிடைச்சிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். திருப்பி கூட்டு காது வரமா சொன்னார், நீங்க கண்டுபிடிச்சாலும் சரி இந்த கலியுகத்துல இந்த 20ஆம் நூற்றாண்டுல அப்படின்னு அவர் சொல்லல. இந்த கலியுகத்துல இந்த மாரி இந்த காலகட்டத்துல இந்த மாலையபட்ச நேரத்துல பிராமணன் பூனை ஞாபகம் வச்சுன்னு விபூதி போட்டு கட்டத்துக்கு அலையலாம். இதையும் நீங்க இப்படி சொன்னீங்கன்னா இதையும் அவன் மறந்துடுவான். இது தேவையா? நான் கண்ணத்துல போட்டுனேன், நான் கண்டுபிடிக்கவும் இல்லை ஒண்ணும் இல்லை. சாமி இந்த வடிவேல் சொல்லுவானே ஒரு ஆடு தெரிஞ்சது கதையில கனவு கண்டேன்னு சொன்னானே, அதே போல அதை பத்தி பிரசாதிக்கல. என்ன பிராமணன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. பாத்துங்க நம்ம எப்படி இருக்கோம். நம்ம கரெக்ட், உண்மைதான். நம்மளா இல்லையே சாமி, நம்ம பிராமணனா இல்லையே சாமி. அது உண்மையிலே வருத்தம் தான், ரொம்ப வருத்தம் தான். அது என்னைக்கு பிராமணன் சந்தியை விட்டானோ அன்னைக்கு பிராமணன் சந்திக்க வந்துட்டான். புரியுதா? இன்னைக்கு பிராமணன் சொல்லிக்கிட்டு வைக்கப்படுறான். ஆமா, இல்ல பிராமணனா இருந்து பிராமணனுடைய பணியை நான் செய்யறேன்னு சொல்லி நெஞ்ச நிமிர்த்தி நின்று பிராமணன் எங்கேயாவது நிற்கிறான். நான் என்னாட்டம் கிடையாது. லட்சத்துல ஒருத்தாங்க நிற்பான். உண்மை ரொம்ப 100க்கு 100 உண்மை. நீங்க அது யுக தர்மம், அது யாரையும் சொல்லி தப்பு கிடையாது. ஆமா, இந்த மாதிரி இந்த ஒவ்வொன்று விஷயத்தையும் கண்டுபிடிச்சேன். ஒவ்வொன்றையும் கொண்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணி பெரியவாட்ட கேட்டேன். மகாபாரதத்துல எங்களுடைய ஒரு சமாச்சாரம். மகாபாரதத்துல பீஷ்மர் வந்து அதி உத்தமமான அவதார புருஷர். ஆமா ஆமா, அவர் வந்து யுத்த காலத்துல பிராண அவஸ்தையில கிடக்காத உடம்புல வந்து எலும்பு தான் ஆடின்னு இருக்கு, காத்து ஆடின்னு இருக்கு, பிராணம் மட்டும் போயின்னு இருக்கு. யுத்த காலமே ஆடி போயிடுது. தட்சிணாயனத்துல யுத்தம் நடந்து உத்தராயணத்துக்காக நீ நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி பீஷ்மர் வந்து வில்ல அம்பு பிடிக்கல இருந்து காஞ்சி பாரு அவருங்க. நம்மளுடைய இந்து தர்ம பிரகாரம் என்ன கேட்டா நல்லவன கடையாளம் சொல்லாம போனான்னு. நல்லவனா யாரு? இந்த உடம்புக்கு நான் போயிட்டு வரேன், உயிர் போறதுன்னு தெரியாது. இந்த உயிருக்கு விட்டுட்டு போறது இந்த உடம்புக்கும் தெரியாது. போயிடும். கிராமத்துல சொல்லுவா அந்த காலத்துல கரண்டின்னு அதுக்கு ஆப்பேன்னு பேரு. கொட்டாங்கச்சியில ஒரு கம்ப சொல்லி கொட்டாங்கச்சியில அதை வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப சாமர்த்தியமா பண்ணணும், ரொம்ப பொறுமையா பண்ணணும். பொறிக்கிற குழம்புல விட்டு வேணா கிண்ணா கொட்டாங்கச்சி உள்ள கம்பு இருக்கும், கஷ்டம். ஆமா, அதுக்கு என்ன சொல்லுவா, ரெண்டு ஆப்ப ரெண்டும் கைண்டா ஆப்பேன் தான். அது மாதிரி உடம்புங்கிறது வேற, உயிருங்கிறது வேற. உடம்பு விட்டு உயிர் எப்ப போகணும் உடம்புக்கு தெரியாது. இந்த உடம்பு விட்டு நம்ம எப்ப போறோம் இந்த உடம்புக்கும் தெரியாது. அதனால எப்ப போறது. அப்படிப்பட்ட நல்லவனா இருந்தால் ஒரு நாள் தூத்த மாட்டேன் அப்படின்னா அதை கொண்டு வரதுக்கு இங்க பிராணம் போயிடும்.
எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் அப்பா அந்த தீபாவளி தீபாவளி பார்க்க மாட்டான் நடுவிலே போயிடும். ஆமா இதே ஒண்ணு அந்த உயிர் எப்ப போறதுன்னா நல்லவனுக்கு அடையாளம் சொல்லாம உயிர் நல்லவன்னா அவன் தான் நல்ல. ஓ அருமை. பிராணம் அதத்த பொண்ணு பொண்ணு எப்படாது போகும், எப்படா போகும், புள்ள பொண்ணு மாட்டு பொண்ணு எல்லாரும் உயிர் இருக்கா போயிட்டு தான், உயிர் இருக்கா போயிட்டு தான், கொண்டு போய் ஜாடகம்னு இடத்த கிளீன் பண்ணாம நினைக்கக்கூடிய நிலையில இருந்தா. அப்படிப்பட்ட ஒரு நிலையில பீஷ்மர் இருக்கார். அவர் நல்லவரா கெட்டவரா? மகாபாரதம் முடிஞ்சு போய் எல்லாமே எடுத்து அதாவது பாபா சொர்க்கம் வருவா, நரகம் வருவா, அங்க இங்க போயிட்டா, மறுபடியும் பிறந்துட்டா. இங்க இப்போ பீஷ்மர் மட்டும் ஆகாசத்துல போற மேகங்களும் பனிகளும் வெள்ள வெயில்களும் எல்லாமே மேல காக்காளுக்கு அசுத்தம் பண்றவங்க எல்லாமே மேல பட்டு இருக்கு. அப்படியே கிடத்துன்னு இருக்கார். பக்கத்துல யாருமே இல்ல. அப்ப ஒண்ணு சொல்ற, உத்தராயண புண்ணிய காலத்துல வாங்கினா நான் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்னா அதை நான் பாட்டி சொல்ற சமாச்சாரம், பாட்டி கதை சொல்ற சமாச்சாரம். இவர் ஒரு பெரிய மாதனும் தப்பு பண்ணினார். அந்த தப்புக்கு தண்டனையே அங்க அனுபவிக்கிறார். ஓ சரி. அது என்ன தப்பு? சத்தாதமான ஒரு பீஷ்மர், பிரம்மச்சரியமானவர். ஆமா. எந்த விதமான கன்மிஷன் குழம்பாம எந்த ஒரு காரணமும் நடக்க மாட்டார். ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார். அதுதான் பாஞ்சாலியை துரியோதன் வரையும் போது அந்த சபையில இவரும் இருந்தார். துரியோதனா நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லல. நீ பண்றது தப்பு, நீ இனிமே இந்த தப்பை பண்ணா அந்த சபையை விட்டு நான் வெளியில கூட நீ சிச்சை இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா நிச்சயமா. அதான் பாஞ்சாலி தான் கதறாளே, சபையில இவ்வளவு பேர் இருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய கஷ்டம் தெரியலையான்னு கேக்குறாங்களே பாஞ்சாலி. அப்ப தமிழ் இருக்கா, இது விதி பிரகாரம் நடக்கணும், அது அடுக்கிறது எனக்கு சக்தி கிடையாதுன்னு இருக்கா. நீ அப்படி இருக்கக்கூடாது. இப்ப ஒரு கிராமம் ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன். நீங்க வயவரப்பு வழியா போயிட்டு இருக்கீங்க, ஒரு தவளை கர்ப்பம், ஒரு நல்ல பாம்பு அதை பிடிச்சுட்டு இருக்கிறது. தவளை வந்து யாங் கத்துறது, நீங்க போயிட்டு இருக்க அதை பார்த்துருக்கீங்க, டக்குன்னு பாம்பு அடிச்சிட்டு. அப்ப தவளை சொல்லுது, என் மனுஷா என்னை காப்பாத்து, நான் பிரசவிச்சு 4 நாளா ஆகுது, என்னை எப்படியா காப்பாத்து, என் குழந்தைகளெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு. உடனே ஒரு கொம்பு எடுத்து நீ பாம்பு அடிக்கிறதுக்கு போறீங்க. பாம்பு உடனே கேட்கறது, என் மனுஷா என்ன சம்பந்தம், உடனே நான் எதை தொந்தரவு பண்ணேன், அது எனக்குன்னு என்ன கேட்டா, நான் சும்மா விட மாட்டேன், நீ எனக்கு கோயிலை பார்த்துக்கணும், நான் என்னுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கு நீ ஆளாகக்கூடாது அப்படின்னு உடனே கம்பு கீழே போடு. அப்ப தவளை கத்துறது, ஒரு உயிரை பண்ணா புண்ணியம் காப்பாத்தினா புண்ணியம் இல்லையான்னு கேட்கறது. இப்ப 2 பேருக்கும் நடுவில் நீங்க இது தர்ம சங்கடம் சத்திய சோதனை, இங்க 2க்கும் நீங்க போயிட்டீங்க. இப்ப மாட்டிக்கிறீங்க நீங்க. இப்ப பாம்பையும் அடிக்க முடியல, தவளையும் காப்பாற்ற முடியல. இப்ப இக்கட்டான சூழ்நிலையில நோந்து இதே நிலையில வரும்போதுதான் தசரதனுக்கு சக்கரவர்த்திங்களும் மொத்தம் 5 பேர் தான். ஆமா, அது பின்னாடி அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிலையில நீங்க வரும்போது இந்த தவளையும் நீங்க அடிக்க முடியல, பாம்பையும் தவளையும் காப்பாற்ற முடியல, பாம்பையும் அடிக்க முடியல, 2 கட்டா சூழ்நிலை நடுவில் இருந்துருங்க. அப்போ அதுக்கு சொல்றாரு கிருஷ்ண பகவான் சொல்றார், க்ஷணமாத்திரம் சிப்தந்தகா நாராயணானுகிரகம் நிதிதேவதா உத்தந்திகி அப்படிங்கிறார். என்ன நினைச்சுட்டு நீ செய்ய முடியும், அதை பாவம் நீ நினைக்க முடியல, நினைக்க முடியல, அப்ப கவி. இதுதான் அங்க பீஷ்மருக்கு நடந்த கதை. அங்க ஒண்ணு இது மட்டும் இன்னொரு ரகசியம் இருக்கு. காந்தாரி கண்ணை கட்டிக்கிறோம் இல்லையோ, அது கண்ணை கட்டிக்கிறது ஒரு காரணம் இருக்கு. பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவா. பின்னாடி வரக்கூடிய இது தெரிஞ்சின்ற புத்திக்கு பேர் தான் பின்புத்தி. முன்னாடி இப்படி நடக்குங்கிறதுலாம் கவலை இல்லை, பின்னாடி இந்த மாரி நடக்குங்கிறது. அதனால மாரி கண் தெரியாதவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான், உனக்கு விருப்பமானு சொன்ன உடனே முந்தி படுத்து கிழிச்சுட்டாரா கண்ணை கட்டிக்கிறான். ஏன் பின்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடக்க போறது நம்ம கண்டிருந்தா அது நடக்க முடியாது, அதனால அவ கண்ணை கட்டிக்கிறான். அப்ப அந்த சமயத்துல அந்த பிறகு காந்தாரியும் சபையில இருந்தா. ஆமா, காந்தாரியும் இருக்காங்க. கண்ணை கட்டாம இருந்தா அந்த நடக்க விட்டுருவாளா? புரியுதா? ஆமா. அதனால வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய பேசுறா, பட்டிமன்றம் பேசட்டும். ஏன்னா நான் நான் கிட்டத்தட்ட 1400 பக்கங்கள் இதுக்கெல்லாம் நான் எழுதியிருக்கேன். இதுல ஒரு 5-6 ஜட்ஜ்மெண்ட் அழகாவே அவ பிரிவா பண்ணியிருக்கா.
இந்த காலத்து குழந்தைகளும் சொன்னா புரியாது. புரியாது. ஆமாம், இது இன்னைக்கு எனக்கு பாக்கியம். என் மூலமாக நிறைய ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் உங்களை பார்த்து ஒருத்தர் போட்டிருக்கார், துளி தடுமாற்றமின்றி அருவி போல கொட்டுகின்றீரு, பெரியவா அனுகிரகமின்றி இறைவருளின்றி வேற என்ன அப்படின்னு கேட்டிருக்கார் ஒருத்தர் உங்களை பற்றி. அதனால் அவருக்கு உங்கள் சார்பாக உங்களுடைய ஆசீர்வாதங்களை அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். குழந்தை ராமமூர்த்தின்னு என்னுடைய கும்பகோணம் நண்பர். அது மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கா உங்களுடைய இதை பிரசங்கத்தை. ரொம்ப 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 சந்தோஷம். இன்றைக்கி உங்களை பார்த்தது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உத்தரவு வாங்கிக்கிறேன். நான் அவசியம் ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு, வந்து பார்க்குறேன் உங்களை. சரியா? கவர் பண்ண அப்படியே ஆ ஆ ஆமாம், நிச்சயமா. கொடுத்துருக்கேன். உங்கள் செல் நம்பர் வாங்கிட்டு இருக்கேன் நான். ரைட்டு, கண்டிப்பாக அனுப்புகிறேன். கண்டிப்பாக அனுப்புகிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில், ரொம்ப சந்தோஷம். நிறைய பேருக்கு போயிருக்குது. ரொம்ப சந்தோஷம். தெரியும். ஆமா, ரொம்ப சந்தோஷம். பெரியவா திருவடியே சரணம். உங்களோட பக்த கோடிகள்லாம் நல்லா அக்ஷயமா இருக்கணும். அடியனுடைய ஆசீர்வாதம். நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஆசீர்வாதம். கோவில்ல நினைவு ஒரு வார்த்தை சொன்ன நமஸ்காரம், மனசமஸ்காரம். ரைட். நமஸ்காரங்கிறது கீழ் விழுந்து கும்பிடுறது மட்டும் இல்ல, மனசை வந்து காவலியமா வச்சுக்கிறது. மனப்பூர்வம் சொல்றாரு இல்லையோ, அந்த மனப்பூர்வத்துக்கு தான் பெருமை ஜாஸ்தி. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உடம்பு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அவசியம் வந்து பார்க்குறேன். சரியா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நமஸ்காரம், நமஸ்காரம். அடியன் இவ்வளோ நேரம் ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரி கோயில் நம்ம நங்கநல்லூரில் இருக்குது. நேரு நகர் தானே இது இடம். நேரு காலனியில் இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்தேன். இந்த கோயிலுக்கு வந்து நம்ம சுவாமியை பார்க்குற ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிது எனக்கு. அவரோட நல்ல சத்தான விஷயங்கள்லாம் நமக்கு சொன்னார். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளது. அதனால் இந்த லைவ் போட்டேன். எனக்கு என் பெருமைக்காக இல்லை. அதனால் அவரும் ரொம்ப தற்பெருமை இல்லாத ஒரு அற்புதமான மனிதர். இன்றைக்கி அவரை பார்த்தது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எல்லோரும் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீவித்யா ராஜேஸ்வரியை இங்கே பெரிய ரொம்ப அற்புதமாக பெரியவாரை கூட பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஓம் சக்தி. சுவாமி சரணம், சுவாமி சரணம். நன்றி, நன்றி. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி.